ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 23 முதல் 26ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பிபிசிஎல் நிறுவனம் நாட்டின் முதல் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை எங்கு நிறுவியுள்ளது? ஆன்சர் பி, கேரளா. கேரள மாநிலம் கொச்சியில் முதலாக நிறுவப்பட்டுள்ளது. இந்த சூரிய மின் உற்பத்தி நிலையம் 3.2 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்டதாகும். பிபிசிஎல் என்பது பாரத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் என்பதாகும். இந்த பாரத் பெட்ரோலியம் இந்த மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவியுள்ளது. பாரத் பெட்ரோலியம் 1976 ஜனவரி 24ஆம் தேதி தொடங்கப்பட்டது. பாரத் பெட்ரோலியத்தின் தலைமையகம் மும்பை, மகாராஷ்டிராவில் உள்ளது. சூரிய மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடம் வகிக்கிறது. இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய ஆற்றல் ஆலை பட்லா சூரிய சக்தி பூங்கா ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ளது. இந்த பட்லா சூரிய சக்தி ஆலையின் பரப்பளவு 14,000 ஏக்கர் ஆகும். தமிழ்நாட்டில் உள்ள கமுதி சூரிய மின் திட்டம் இந்தியாவில் 7வது இடத்தில் உள்ளது. இந்த கமுதி சூரிய மின் உற்பத்தி திட்டத்தின் பரப்பளவு 2,500 ஏக்கர் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 59வது ஞானபீட விருதை வென்றவர்? ஆன்சர் சி, வினோத் குமார் சுக்லா. ஞானபீட விருது பெறும் முதல் சத்தீஸ்கர் மாநிலத்தைச் சேர்ந்தவர் இந்த வினோத் குமார் சுக்லா ஆவார். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது ஞானபீட விருது ஆகும். முதல் ஞானபீட விருது கேரளாவைச் சேர்ந்த சங்கரகுரு 1965ஆம் ஆண்டு பெற்றார். 58வது ஞானபீட விருது குல்சார் ராமபத்ராச்சாரியாருக்கு வழங்கப்பட்டது. ஞானபீட விருது பெற்ற தமிழர்களின் பட்டியல் அகிலன் அவர்கள் சித்திரப்பாவை என்ற நூலுக்காக 1975ஆம் ஆண்டு இந்த விருதை பெற்றார். ஜெயகாந்தன் இலக்கிய பங்களிப்புக்காக 2002ஆம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், குத்துச்சண்டை வீரரான ஜார்ஜ் போர்மன் எந்த நாட்டைச் சேர்ந்தவர்? ஆன்சர் ஏ, அமெரிக்கா. அமெரிக்க நாட்டைச் சேர்ந்த ஜார்ஜ் போர்மன் தற்பொழுது வயது மூப்பின் காரணமாக காலமாகியுள்ளார். இவர் 1978ஆம் ஆண்டு மெக்சிகோவில் நடந்த ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின், நமீபியாவின் முதல் பெண் அதிபர்? ஆன்சர் ஏ, நெடும்போ நந்தி நடைட்வா. நெடும்போ நந்தி அவர்கள் நமீபியாவின் முதல் பெண் தலைவர் மற்றும் ஆப்பிரிக்க கண்டத்தின் 2வது பெண் தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஆப்பிரிக்க கண்டத்தின் முதல் பெண் தலைவர் எலன் ஜான்சன் சிர்லீஃப். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவிலிருந்து அந்தூரியம் பூக்கள் முதல் முறையாக எந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் பி, சிங்கப்பூர். அந்தூரியம் பூக்கள் காற்றை சுத்திகரிக்கும் தன்மை கொண்டவையாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகக்கோப்பை கபடி 2025 வென்ற அணி? ஆன்சர் ஏ, இந்தியா. உலகக்கோப்பை ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவு இரண்டிலுமே இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற முதல் உலகக்கோப்பையை இந்தியா ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி வென்றது. தற்பொழுது 2025ஆம் ஆண்டு நடைபெறுவது 2வது உலகக்கோப்பை கபடி போட்டியாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 11வது ஆசிய நீச்சல் போட்டி எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் சி, இந்தியா. அக்டோபர் 1 முதல் 15ஆம் தேதி வரை இந்தியாவில் நடைபெற உள்ளது. 2019ஆம் ஆண்டு 10வது ஆசிய நீச்சல் போட்டி இந்தியாவில் நடைபெற்றது. இந்திய நீச்சல் கூட்டமைப்பு இந்த போட்டியை நடத்துகிறது. 1948ஆம் ஆண்டு இந்திய நீச்சல் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. இந்திய நீச்சல் கூட்டமைப்பின் தலைமையகம் அகமதாபாத், குஜராத் மாநிலத்தில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சட்டமன்ற நடவடிக்கைகளை சைகை மொழியில் ஒளிபரப்பு செய்த முதல் மாநிலம்? ஆன்சர் டி, பஞ்சாப். காது கேட்கும் திறன் குறைபாடு உள்ளவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் சைகை மொழியில் சட்டமன்ற நடவடிக்கைகளை பஞ்சாப் மாநிலம் ஒளிபரப்பு செய்துள்ளது. பஞ்சாப் மாநிலத்தின் முதல்வர் எஸ் பகவத் சிங் மான். சட்டமன்றம் விதான சபா என்றும் அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டு சங்கீத கலாநிதி விருது பெற்றவர்? ஆன்சர் சி, ஆர்.கே. ஸ்ரீராம் குமார். இவர் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த வயலின் இசைக்கலைஞர் ஆவார்.
சென்னை தி மியூசிக் அகாடமி இந்த விருதை வழங்குகிறது. 2005 முதல் இந்த விருது வழங்கப்படுகிறது. மற்றொரு விருதான சங்கீத கலா ஆச்சாரியா விருது 2025 ஷியாமளா வெங்கடேஸ்வரன் மற்றும் தஞ்சாவூர் தவில் கலைஞர் ஆர். கோவிந்தராஜனுக்கும் வழங்கப்பட்டது. மற்றொரு விருதான டிடிகே விருது கதகளி இசை நிபுணர் மற்றும் கேரளா கலா மண்டபத்தின் ஆசிரியர் மடாம்பி சுப்பிரமணிய நம்பூதிரி மற்றும் கர்நாடகாவைச் சேர்ந்த வீணை இசையை பாதுகாத்தல் மற்றும் ஊக்குவிப்பதற்காக ஜே.டி. ஜெயராஜ் கிருஷ்ணன் மற்றும் ஜெயஸ்ரீ ஜெயராஜ் கிருஷ்ணன் ஆகிய இருவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. மற்றொரு விருதான இசைக்கலைஞர் விருது பேராசிரியர் சி.ஏ. ஸ்ரீதராவுக்கும் நிருத்ய கலாநிதி விருது ஊர்மிளா சத்யநாராயணனுக்கும் வழங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பராக்கா தடுப்பணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஏ. கங்கை. மேற்கு வங்காள மாநிலம் முர்சிபாத் மாவட்டத்தில் உள்ள கங்கை ஆற்றின் குறுக்கே இது கட்டப்பட்டுள்ளது. எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பராக்கா தடுப்பணை கட்டப்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. பராக்கா தடுப்பணை 1975ஆம் ஆண்டு கட்டப்பட்டது. 1977ஆம் ஆண்டு இந்தியா மற்றும் வங்கதேசம் இடையே பராக்கா ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதாவது கங்கை நீரை வங்கதேசம் மற்றும் இந்தியாவை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் அடுத்த ஆண்டு நிறைவு பெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். பார்கர் சூரிய ஆய்வு விண்கலம் எந்த ஆண்டு ஏவப்பட்டது? ஆன்சர் சி. 2018. எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, சூரியனுக்கு மிக அருகில் சென்ற விண்கலம் என்ற பெருமையை இந்த விண்கலம் பெற்றுள்ளது. நாசா விண்வெளி மையம் பார்கர் விண்கலத்தை 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி விண்ணில் ஏவியது. சூரியனுக்கு மிக அருகில் சென்ற விண்கலம் என்ற சாதனையை படைத்துள்ளது. சூரியனிலிருந்து 6 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சுற்றி வருகிறது. இந்த பார்கர் விண்கலம் சூரியனில் உள்ள கரோனாவை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது. இதனுடைய பணிக்காலம் 2030 வரை உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விக்ரம்சீலா பல்கலைக்கழகம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ. பீகார். எதற்காக இதை பற்றி பார்க்குறோம்னா, சிதலமடைந்த இந்த விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை சீர் செய்யும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. பௌத்த சமயத்தின் முக்கிய கல்வி மையமாக இந்த விக்ரம்சீலா பல்கலைக்கழகம் அமைந்தது. 8ஆம் நூற்றாண்டில் தர்மபாலனால் விக்ரமசீலா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய புலிகள் காப்பகம்? ஆன்சர் டி. நாகார்ஜுன் சாகர் புலிகள் காப்பகம். எதற்காக இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, தற்பொழுது இந்தியாவிலேயே அதிக அளவு புலிகள் இந்த காப்பகத்தில் தான் உள்ளது. தற்போது 76 புலிகள் இங்கு உள்ளன. இதனுடைய பரப்பளவு 1937 கிலோமீட்டர் ஆகும். இது ஆந்திர மாநிலம் தெலுங்கானாவில் அமைந்துள்ளது. நாகார்ஜுனா சாகர் காப்பகத்தின் வழியாக 270 கிலோமீட்டர் தூரம் கிருஷ்ணா நதி பாய்கிறது. முக்கிய தினங்கள் என்னங்கிறத பார்க்கலாம். மார்ச் 23 உலக வானிலை தினம். உலக வானிலை அமைப்பு 1950ஆம் ஆண்டு மார்ச் 23ஆம் தேதி நிறுவப்பட்டது. இதை நினைவு கூறும் விதமாக உலக வானிலை தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதன் தலைமையகம் சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் உள்ளது. மார்ச் 24ஆம் தேதி உலக காசநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது. காசநோய் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படுகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான கரண்ட் அஃபேர் வீடியோ எண்டு ஸ்க்ரீனில் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.